பதிலுக்கு பதில் வரி விதிக்கக்கூடிய திட்டத்தின் கீழ் இந்திய பொருட்களுக்கு 26% வரி விதித்த ட்ரம்ப். இந்தியா 52% வரி விதிக்கக்கூடிய நிலையில் அமெரிக்கா குறைந்த அளவே வரி விதிப்பதாகவும் பேட்டி. India, very, very tough, very tough. Prime Minister just left. He's a great friend of mine, but I said, you're a friend of mine, but you're not treating us right. They charge us 52%. India, very, very tough, very tough. Prime Minister just left. He's a great friend of mine, but I said, you're a friend of mine, but you're not treating us right. They charge us 52%. கடும் அமளிக்கு இடையே மக்களவையில் நிறைவேறியது வக்ஃபு திருத்த மசோதா. 12 மணி நேரம் விவாதம் நடைபெற்ற நிலையில் மசோதாவுக்கு ஆதரவாக 288 பேரும் எதிர்த்து 232 பேரும் पक्ष में 288, विपक्ष में 232 प्रस्ताव स्वीकृत हुआ और विधेयक यथा संशोधित पारित हुआ. पक्ष में வக்ஃபு மசோதா மத சுதந்திரத்திற்கும் அரசியல் சாசனத்திற்கும் எதிரானது என்று திமுக எம்பி ஆர் ராசா பேச்சு. இந்து இஸ்லாமியரிடையே வெறுப்பு அரசியலை பரப்பும் என்று குற்றம் சாட்டிய தயாநிதி மாறன். சென்னையில் கிண்டி, ஈக்காடு, தாங்கல், கோவிலம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை. புதுச்சேரியிலும் அதிகாலை வேளையில் 1 மணி நேரம் கனமழை வெளுத்து வாங்கியது. நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் 3 நாட்கள் கனமழை பெய்யும். தேனி, திண்டுக்கல், தென்காசியிலும் 3 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. கச்சத்தீவை திரும்பப் பெற வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். இலங்கை செல்லக்கூடிய பிரதமர் மீனவர்கள் விடுவிப்பு குறித்து பேச முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். மத்திய அரசில் அங்கம் வகித்த போது கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என்று இபிஎஸ் குற்றச்சாட்டு. திமுக நாடகம் ஆடுவதாக அண்ணாமலை விமர்சித்த நிலையில் பேரவையில் ஆதரவு தெரிவித்த பாஜக. நாடு முழுவதும் கூகுள் பே, போன்பே உள்ளிட்ட யுபிஐ செயலிகளில் பண பரிவர்த்தனை மீண்டும் பாதிப்பு. பணம் செலுத்த முடியாமல் அவதிப்பட்ட பயனாளர்கள். மூன்று நாள் பயணமாக தாய்லாந்து மற்றும் இலங்கைக்கு புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியா இலங்கையின் நட்புறவை வளர்க்கக்கூடிய விதமாக பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. ஐபிஎல் தொடரில் பெங்களூருவின் தொடர் வெற்றிக்கு முட்டுக்கட்டை போட்டது குஜராத். பெங்களூருவில் நடைபெற்ற போட்டியில் பட்லரின் அதிரடியால் அபார வெற்றி பெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு வந்திருந்த 4000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்திருக்கின்றன. விவரங்களுடன் ஈரான் செய்தியாளர் குணாநிதி, விவரம் என்ன? தேவப்பிரியன், விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகாலை முதலே கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக காலை 5 மணி தொடங்கி தற்போது வரை அந்த கனமழை என்பது தொடர்ந்து வருகிறது. இந்த திடீர் மழை காரணமாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் இருக்கக்கூடிய அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் கொண்டு வந்திருந்த அந்த நெல் மூட்டைகள் என்பது மழையில் நனைந்து முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட 4000 நெல் மூட்டைகள் அங்கு தற்போது இந்த மழையில் நனைந்து சேதமடைந்திருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் கொண்டு வரக்கூடிய அந்த நெல் மூட்டைகளை பாதுகாப்பதற்கான அந்த மேற்கூரை அமைக்க வேண்டும், மழைநீர் வடிகால் வசதி அமைக்க வேண்டும் என தொடர்ந்து விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில இன்று காலை பெய்த அந்த கனமழை காரணமாக தற்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்திருக்கிறது. இது விவசாயிகளிடையே ஒரு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. விலை குறைவாக எடுக்கப்படும் என்கிற ஒரு அச்சம் விவசாயிகளிடையே எழுந்திருக்கிறது. அந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா அதாவது ஈரப்பதம் அதிகமாக இருந்தாலும் அதனை உரிய வழியில் கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இது போல மழைக்காலங்கள்ல நெல் மூட்டைகளை பாதுகாக்க மேற்கூரை அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை விவசாயிகள் வைத்திருக்கிறாங்க. தேவப்பிரியா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி குணாநிதி. இதேபோன்று சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் அதிகாலையில் மிதமான மழை பெய்தது. குறிப்பாக போரூர், கிண்டி, ஆலந்தூர், கோடம்பாக்கம், கோவிலம்பாக்கம், குரோம்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் மிதமான மழை பெய்தது.
புதுச்சேரியில் அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. குறிப்பாக விமான நிலையம், உப்பளம், கதிர்காமம், ஊசுடு, வில்லியனூர் உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிந்தது. பெரம்பலூர் மாவட்டத்தில் அகரம், சீகூர், லப்பை, குடிகாடு, வாலிகண்டபுரம் ஆகிய இடங்களில் அதிகாலை 5 மணிக்கு திடீரென்று மழை பெய்ததால் பொதுமக்கள் குளிர்ச்சியான சூழலை அனுபவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்திலும் பரவலாக மழை பெய்தது. குறிப்பாக திருப்போரூர், மாமல்லபுரம், கல்பாக்கம், மறைமலை நகர், சிங்கப்பெருமாள் கோவில் பகுதிகளில் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை மிதமான மழை பெய்தது. இதேபோன்று விழுப்புரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கோலியனூர், வளவனூர், முண்டியம்பாக்கம், அரசூரில் சுமார் அரை மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. கோடை வாசஸ்தலங்களான உதகை, கொடைக்கானலில் இ-பாஸ் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி திடீரென தேநீர் கடைகள், உணவகங்கள் அடைக்கப்பட்டன. திடீர் கடையடைப்பால் சுற்றுலா பயணிகள் சந்தித்த இன்னல்கள் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. இயற்கை எழில் கொஞ்சும் உதகை, கொடைக்கானலின் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அங்கு செல்லும் வாகனங்களுக்கு உயர்நீதிமன்றம் கட்டுப்பாடு விதித்தது. வெளியூர்களில் இருந்து நீலகிரி மாவட்டத்திற்குள் அடியெடுத்து வைக்க இ-பாஸ் கட்டாயம் என்ற நடைமுறைக்கு கடந்த ஆண்டே வணிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இந்த ஆண்டு சுற்றுலா வாகனங்களின் எண்ணிக்கைக்கும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதால் எதிர்ப்பு வலுத்துள்ளது. இதனால் இ-பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும், பிளாஸ்டிக் தடை சட்டத்திற்கு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும், கார்ப்பரேட் டாக்ஸி நிறுவனங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வணிகர் சங்க பேரமைப்பு சார்பில் நேற்று நீலகிரி மாவட்டத்தில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் முழுவதுமாக ஸ்தம்பிக்கக்கூடிய நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. அடுத்த கட்டமாக இந்த எங்களுடைய 10 நாட்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் 10 நாள் டைம் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு தீர்வுகளை காண்பதாக சொல்லியிருக்கிறாங்க. தீர்வு காணாத பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டங்கள் நிச்சயமாக அறிவிப்போம். உதகை, குன்னூர், கோத்தகிரி, கூடலூர் உள்ளிட்ட 6 தாலுகாக்களிலும் கடைகள் அடைக்கப்பட்டதால் எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் உதகையின் மார்க்கெட் பகுதி, மெயின் பஜார் வெறிச்சோடி காணப்பட்டன. மாவட்டம் தழுவிய போராட்டத்திற்கு ஆட்டோ ஓட்டுநர்கள், சுற்றுலா கார் ஓட்டுநர்களும் ஆதரவு தெரிவித்ததால் உதகை மத்திய பேருந்து நிலையம், ரயில் நிலையம் ஆள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. 365 நாள்ல ஒரு 10 நாள் தான் அந்த எண்ணிக்கைக்கே வாகனங்கள் வரும். ஆனா மற்ற நாட்கள்ல அதை விட மிக குறைவா தான் வந்துகிட்டு இருக்கு. கட்டுப்பாடு இல்லாத ஒரு சுற்றுலா கொடைக்கானல ஏற்படுத்தணும். இந்த மக்களோட அச்சத்தை போக்கணும்ன்றதுதான் தமிழ்நாடு அரசுக்கு நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கையா இருக்கு. மருந்து கடை உள்ளிட்ட அத்தியாவசிய கடைகள் மட்டுமே திறக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். சின்ன ஒரு டீ ஷாப்பு, ஒரு ஹோட்டல்ஸ் எதுவும் இல்லை. குழந்தைங்கள்லாம் வச்சு வந்திருக்கிறோம். ஈவன் முன்னாடியே சொல்லியிருந்தா கூட நாங்கள் ஏதாவது வேற இடம் கூட பார்த்துருக்கலாம். பட் இது எதுவுமே தெரியல. சடனாக கேட்கவும் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கு. உணவகங்களும் மூடப்பட்ட நிலையில் திக்கு முக்காடி போன சுற்றுலா பயணிகள் அம்மா உணவகங்களுக்கு படையெடுத்தனர். ஊட்டிக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். பந்துன்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தாக்கா மேலே சாப்பாடு எதுவுமே இல்லைன்றாங்க. நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. பார்த்தா பேக்கரி, ஹோட்டல் எதுவுமே இல்லைங்க. எல்லா பக்கமும் ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்தது. ஒரு ஹோட்டல் ரொம்ப வெளியே இருந்தது, அது ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா உணவகத்தை சாப்பிட தரேன்னு சொன்னாங்க. அவங்க சாப்பிட்டோம். உள்ளூர் வியாபாரிகள், ஹோட்டல் உரிமையாளர்கள் நஷ்டம் ஏற்படாத வகையில் அரசு அவர்களுடன் கலந்து பேசி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்தனர்.